தோழர்களே, முதல்ல சொன்ன இந்த புளூரலிசம், பெடரலிசம், சோசலிசம், செக்யூலரிசம் அது கோட்பாடு. இந்த நாடு பாருங்க, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இதுதான் பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அடிப்படை கூறுகள். இதுல கை வைக்க கூடாது என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாகவும் இருக்கிறது. நீ எதை வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல காங்கிரஸ் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் மிசா கொண்டு வந்தாங்க 1976-77. மிசான்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். அது ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்த உடனே எதிர்கட்சிகளை எல்லாம் வேட்டையாடினாங்க. எவன் எதிர்த்து பேசினாலும் தூக்கி உள்ள போட்டாங்க, முட்டிக்கு முட்டி தட்டினாங்க. 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கரெக்டா 9 மணிக்கு ஆபீஸ் போனா 9 மணிக்கு போன 9:01 போனா கூட சஸ்பென்ஷன். லேட்டா எவனும் போக மாட்டான். அப்போ நான் ஹைஸ்கூல்ல படிச்சிருந்தப்ப 20 அம்ச திட்டம் இருந்துச்சு. கம்பல்சரியா பப்ளிக் எக்ஸாம்ல 20 அம்ச திட்டத்தை பத்தி எழுதுன்னு வரும். பெரிய பெரிய கொஸ்டின், 20 மார்க் கொஸ்டின்ல வரும். அது 20 அம்ச திட்டத்தை பத்தி எழுது அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் நடைமுறைப்படுத்திய அந்த மிசா காலத்தில் அந்த அம்மா ஒன்று செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, பிரியாம்பிள்ங்கிற முகப்புரையில அமெண்ட்மெண்ட் திருத்தம் கொண்டு வந்து சோசலிஸ்ட், செக்யூலர்ங்கிற 2 வார்த்தையை இந்த யூனியன் கவர்மெண்ட் பத்திய டெபினிஷன்ல இணைச்சாங்க. சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அதுக்குள்ள சாவரின், டெமோக்ராட்டிக் 2க்கு இடையில சோசலிஸ்ட், செக்யூலர் இணைச்சாங்க. 5 வார்த்தை: சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு இதான் டெபினிஷன். வாட் இஸ் த யூனியன் கவர்மெண்ட் டிஃபைன் அப்படின்னு கேட்டா, யூனியன் கவர்மெண்ட் இதுதான். அது இறையாண்மை உள்ளது, சமதர்மம் உள்ளது, மதசார்பற்றது, ஜனநாயக பூர்வமானது, அது குடியரசு, மக்களால் நடத்தப்படக்கூடிய குடியரசு. இந்த வாரத்தில் இருக்கிற சோசலிஸ்டையும் செக்யூலரையும் எடுக்கணுங்கிறதா RSS காரனுடைய முயற்சி. ஏன்னா இது இருக்கிறதுனாலதான் இந்தியாவுக்கு அரச மதத்தை அறிவிக்க முடியல. இது இருப்பதனால்தான் அவன் பாகிஸ்தான் பேர் வச்சுட்டான். முஸ்லீம் நாடு, நாம இந்துஸ்தான் பேர் வைக்கணும், இல்லனா இந்து ராஷ்டிரா என்று பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அல்டிமேட். அதுதான் கோல்வாக்கருடைய கனவு, அதுதான் வீர சாவர்கருடைய கனவு, அதுதான் நாத்துராம் கோட்சேவுடைய எண்ணம். அதனால்தான் மதசார்பின்மை வேண்டாம், மதசார்பின்மை தான் வேண்டும், அரச மதம் வேண்டாம் என்று சொன்ன காந்தியை கோட்சே சுட்டுக் கொண்டது காரணம். அவர் மதத்துக்கு எதிரானவர் இல்லை, மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் இல்லை, சனாதன தர்மத்துக்கு எதிரானவர் இல்லை, சாதிக்கு எதிரானவர் இல்லை. ஆனால் சுட்டுக் கொன்றான். ஏன்னா அவர் செக்யூலரிசத்தை ஏற்றுக்கிட்டார். செக்யூலரிசத்தை ஏற்றுக்கொண்டதற்காக காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற கும்பல் தான் RSS கும்பல். நாத்துராம் கோட்சே வீர சாவர்கரின் தலைமாணாக்கர்களுள் ஒருவன். அவன் முக்கியமான, மிக முக்கியமான டிசைபிள். சாவர்கர் அரசியல் கற்றவன். அருமை தோழர்களே, இந்த வளர்ப்பில் வந்த அமித்ஷா, மோடி ஊர் உலகத்தை நம்ப வைக்கிறதுக்காக நடிக்கிறார்கள். என்ன நடிக்கிறாங்க? அவர் பாபா சாஹேப், நாங்களும் மதிக்கிறோம்,